ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெர்லின் டாக்ஸ் தமிழ். பிக் பாஸ்ல இருக்க கண்டஸ்டன்ஸ் மேல மக்களுக்கு எப்பயுமே அன்பும் இருக்கும், வெறுப்பும் இருக்கும். பட் மக்களால வெறுக்கப்பட்ட டாப் 10 கண்டஸ்டன்ஸ் யாருன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எந்த ஒரு கண்டஸ்டன்ட் பார்க்க போறோம்னா, பிக் பாஸ் சீசன் 1ஓட இவங்கள ரொம்ப ட்ரோல் பண்ணப்பட்ட ஒரு கண்டஸ்டன்டா இருக்காங்க. அவங்க தான் ஜூலி அவர்கள். இவங்க பிக் பாஸ்லயே ரொம்ப ட்ரோல் பண்ணப்பட்டாங்க சீசன் 1ல. அப்பதான் பிக் பாஸ்னா என்னான்ட்டு உலகத்துக்கு தெரியுற ஒரு சீசன். அந்த ஒரு சீசன்ல ஜூலி அவர்கள் பொய் சொல்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்கன்னு அவங்க மக்களால ரொம்ப ஹேட் பண்ணப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஜூலிக்கும் ஓவியாக்கும் இருக்க சண்டையினால ஓவியா மேல மக்களுக்கு வச்சிருந்த அன்பை ஜூலி மேல இருக்க வெறுப்பா காட்டியிருந்தாங்க. அந்த ஒரு சீசன்ல ஜூலி ரொம்ப வெறுக்கப்பட்ட ஒரு கண்டஸ்டன்டா இருந்தாங்க. ரெண்டாவது எந்த ஒரு கண்டஸ்டன்ட் பார்க்க போறோம்னா, காயத்ரி ரகுராம். இவங்களும் சீசன் 1 கண்டஸ்டன்ட் தாங்க. இவங்களும் மக்களால் ரொம்ப வெறுக்கப்பட்டாங்க. மக்கள் இவங்கள ட்ரோல் பண்ண ஒரு கண்டஸ்டன்டாவும் இருக்காங்க. இவங்களோட காரணமும் என்னன்னா, இவங்களும் ஓவியாவை இவங்களுக்கும் ஓவியாக்கும் ஆகாதனால மக்களுக்கு ஓவியாவை ரொம்ப பிடிச்சதுனால காயத்ரி ரகுராம வெறுத்தாங்க. மூணாவது எந்த ஒரு கண்டஸ்டன்ட் பார்க்க போறோம்னா, பிக் பாஸ் சீசன் 3ல வந்த ஒரு கண்டஸ்டன்ட் தாங்க வனிதா விஜயகுமார். இவங்கள மக்களால வெறுக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க எல்லா இடத்துலயும் போய் ஒரு கொளுத்தி போடுற மாதிரி கொளுத்தி போட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை சின்னதா இருந்தாலும் அந்த பிரச்சனையை பெருசாக்குறது இவங்களோட வேலையா இருந்துச்சு. ஒரு சைடு மக்களுக்கு இவங்க இன்ட்ரெஸ்டிங்க கொடுத்தாலும் இன்னொரு சைடு இவங்க எல்லா பிரச்சனையும் பெருசாக்குறதுனால மக்கள் ரொம்ப வெறுத்தாங்க. நம்பர் 4 விஜய் பார்வதி அவர்கள். இவங்க பிக் பாஸ் சீசன் 9ஓட கண்டஸ்டன்ட். இவங்களே மக்கள் ரொம்ப வெறுத்தாங்களா, இவங்களோட நெகட்டிவிட்டி காரணமாகவும் இவங்க எல்லா இடத்துலயும் பிரச்சனை பண்றது மக்களுக்கு ரொம்ப பிடிக்காம போச்சு. நிறைய ஆர்கியூமெண்ட்டை இவங்க வேணும்னு வைக்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய இடத்துல இவங்க ஒரு அக்ரெசிவ் கேமும் தவறான கேம் ஆடின மாதிரி இருந்துச்சு. அதனாலே மக்களுக்கு இவங்களை பிடிக்காம போச்சு. அஞ்சாவது எந்த ஒரு கண்டஸ்டன்ட் பார்க்க போறோம்னா, தாடி பாலாஜி அவர்கள். இவர் பிக் பாஸ் சீசன் 2ல வந்த ஒரு கண்டஸ்டன்ட். இவரும் மக்களால் வெறுக்கப்பட்ட ஒரு கண்டஸ்டன்டா இருக்காரு. இவர் ரொம்பவே ஒரு சில இடங்கள்ல அவரை கண்ட்ரோலை மீறி நிறைய விஷயங்கள் தப்பா பண்ணாரு. அந்த ஒரு விஷயங்கள்லாம் மக்களால் வெறுக்கப்பட்டாரு. ஆறாவது எந்த ஒரு கண்டஸ்டன்ட் பார்க்க போறோம்னா, கமருதீன். இவங்களும் பிக் பாஸ் சீசன் 9ல வந்த ஒரு கண்டஸ்டன்ட் தான். இவர் மேலே மக்களால் வெறுக்கப்பட்டது இவர் நிறைய விஷயங்கள் புரியாம ஒரு கேம் ஆடினது தான். அது மட்டும் இல்லாம இவர் கோவப்படுறது மக்களுக்கு ரொம்ப பிடிக்காம போச்சு. ஒரு சில இடங்கள்ல இவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாரு. ஒரு நல்ல ஒரு கேமா இருந்திருக்கும். நம்பர் 7 பிக் பாஸ் 2ல வந்த மகத். இவர் சீசன் ஸ்டார்டிங்ல மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் போக போக இவரோட அக்ரஷனால இவரை மக்கள் பிடிக்காம போச்சு. அதனால இவர் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில வந்தாரு. அந்த ஒரு சீசன்ல இவரோட வார்த்தைகள் விடாம இருந்தாரு. இவரு ஒரு நல்ல கண்டஸ்டன்டா இருந்திருப்பாரு. பட் வார்த்தைகளை விட்டதுனால இவர் அந்த சீசன்ல வெளில வந்துட்டாரு. நம்பர் 8 ஜோவிகா விஜயகுமார். இவங்க சீசன் 7ல வந்த ஒரு கண்டஸ்டன்ட். இவங்களும் மக்களால் வெறுக்கப்பட்ட ஒரு கண்டஸ்டன்டா இருக்காங்க. இவங்களோட ஆட்டிடியூட்னாலையும் இவங்களோட குரூப்பிசம்னாலையும் இவங்க வார்த்தைகள்னாலையும் மக்களால் இவங்க ரொம்ப வெறுக்கப்பட்டாங்க. நிறைய பேரை இவங்க மார்க் பண்ணதுனாலையும் இவங்க மக்கள் ரொம்ப வெறுத்தாங்க. இதனாலேயே இவங்க இந்த ஒரு லிஸ்ட்ல இருக்காங்க. நம்பர் 9 மாயா பூர்ணிமா. இவங்க 2 பேரும் மக்களால் வெறுக்கப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ட். இவங்களும் சீசன் 7ஓட கண்டஸ்டன்ட். இவங்களை ஏன் மக்கள் எடுத்தாங்கன்னா, இவங்களும் குரூப்பிசம்ல பாட்டா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பிரதீப்ன்ற ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் ரெட் கார்டு வாங்கிட்டு போனதுக்கு இவங்களோட ஒரு காரணமும் இருந்துச்சு. அதனாலே இவங்களும் இந்த ஒரு லிஸ்ட்ல இருக்காங்க. நம்பர் 10 மீரா மிதுன். இவங்க சீசன் 3ல வந்த ஒரு கண்டஸ்டன்ட். இவங்களை ஏன் மக்கள் வெறுத்தாங்கன்னா, ஃபேக் அலிகேஷன். இவங்க பொய்யான சில விஷயங்கள் சொன்னதுனால மக்களால் ரொம்ப வெறுக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஆர்கியூமெண்ட்ல நிறைய விஷயங்கள் தப்பா சொன்னதுனாலையும் இவங்கள மக்கள் ரொம்ப வெறுத்தாங்க. இதனாலேயும் இவங்களும் இந்த ஒரு லிஸ்ட்ல இருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு 10 கண்டஸ்டன்ட் பார்த்துட்டோம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு கண்டஸ்டன்ட் யாரு? அந்த ஒரு கண்டஸ்டன்ட் பேரை கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மறக்காம பெர்லின் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.